ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தரமான ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகளோட பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடுகள்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து வாரம் ஒரு 30 மாடுகள் வெளியே போய்கிட்டு இருக்குங்க. எல்லாமே நல்ல தரமாக உள்ள மாடுகள் எடுத்து கொடுக்க போய் தான் நம்ம கஸ்டமர்கள் நம்மக்கிட்ட வந்து மாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடு அவங்க தேவைக்கேற்ற மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய வகையில் ஹெச்எஃப்பில் ஜெர்சியில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே ஒரு 30-40 மாடுகள் விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க. நம்ம பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தரமாக உள்ள மாடுகள் தான் நம்ம பண்ணையில் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு தேவைக்காக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்தனா ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பண்ணை மாடு வாங்கிட்டு போனவங்க வேறு மாடு எதிர்பார்க்காத வகையில் நல்ல ஈல்டிங்கில் உள்ள மாடு, நல்ல இனத்தில் உள்ள பசு, நல்ல ஒரு இளம் மாட்டில் கறவைக்கேற்ற மாதிரி உள்ள பசுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க. நீங்கள் வந்து வாங்கிட்டு உடனே உங்கள் ஃபார்முக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கலாமுங்க. மாட்டோட கறவைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் குறைஞ்சது 5-10 லிட்டர் பால்லேருந்து 20-25 லிட்டர் 30 லிட்டர் வரை கறக்கூடிய மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்குங்க. 10 லிட்டர் 5-10 லிட்டர்லேருந்து 19-20 லிட்டரு, 8-15, 18-18 அந்த மாதிரி நேரத்துக்கு ஒரு 15-10-25 லிட்டர் அந்த ரேஞ்சில் கறக்கூடிய நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் எப்போதும் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2 மாடும் சரியான ஹைட்டு, நல்ல நெல்த்து, நல்ல உயரம், நல்ல இடநிலத்தில் உள்ள பசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹைட்டை தாண்டி இருக்குங்க. 2 மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் நிற்க மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. 2வது ஈத்து 2 மாடுமே 2வது ஈத்து பல்லு கடமுளப்புங்க. ஒன்று மோட்டி டைப் மாடு, ஒன்று கொம்பு டைப் மாடு. மாடுன்னு பார்த்திங்கன்னா சரியான ஹைட்டு, சரியான லென்த்துங்க. மாட்டோட கறவை இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவை ஒரு 30 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாங்க. மாட்டோட கறவை ஒரு 30 லிட்டர் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ஈல்டிங். மாட்டை நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். மாடு அவ்வளோ ஒரு உயரந்தரமாக உள்ள பசு. நல்ல உயரந்தரத்தில் ஒரு 30 லிட்டர் கறக்கமானி ஒரு மாடு வேங்கன்னு நினைக்கக்கூடியவங்க, பண்ணை டைப்பில் உள்ளவங்க, ஒரு வீட்டில் 4 மாடு கறவையே ஒரு மாடு கறக்கும், அப்படி நல்ல ஒரு மாடு பார்த்தாலும் உருப்படியாக பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை 2 மாட்டில் எதனாலும் தேர்ந்தெடுக்கலாங்க. இல்லை ஒரு பண்ணைக்கு 2 மாடுமே ஒரு 60 லிட்டர் பால் ஊற்றுற மாதிரி மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். 2மே இப்போ மோட்டி மாடுன்னு பார்த்திங்கன்னா நான் குட்டி போடுறதுக்கு ஒரு 10-12 நாள் டேட் இருக்குது. இனிமேல் தான் நல்லா அடைச்சி மடி இருக்கக்கூடிய பசு. அந்த சைடில் இருக்கக்கூடிய கொம்பு டைப் பசு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 4-1 வாரத்துக்கு ஒரு வாரம் to 4 நாளைக்குள்ள குட்டி போடக்கூடிய பசுங்க. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவை ஒரு 30 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கும். பாட்டிக்காரங்க 30-32 லிட்டர் சொல்லி தலையீத்தில் இந்த மாடு 25 லிட்டர் கறந்துருக்கு. இந்த ஈத்தில் 30-32 லிட்டர் ஷேராக கறக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 28 லிட்டர் பாலை சொல்லி கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு ஈல்டிங்கில் மாடுனா நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல ஒரு சரியான லென்த்து, ஒரு தோஸ்து வண்டியை பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு லென்த்தில், அவ்வளோ ஒரு உயரத்தில் அமைஞ்ச பசுங்க. 2வது ஈத்து பல்லு கடமுளப்பு தான். அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. இப்போ நிறைய மாடு 30 லிட்டர் 35 லிட்டர் கறக்க மாதிரி இருக்கும். நல்லா கூலிங் கிளைமேட்டில் இருந்த மாதிரி உள்ள பசுகளாக இருக்கும். இது மாடுகள் சின்ன கண்டுலேருந்தே நல்லா காட்டு மேய்ச்சலில் வளர்ந்த மாடு. மாடுனா நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஆணையை பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு நீளம், நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்து. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் 30 லிட்டர் ஷேர் எதிர்பார்க்கலாம். மாடு குட்டி போட 1 வாரம் டேட் இருக்குது. மடி வச்சதுன்னா அவ்வளோ ஒரு மடி வைக்கக்கூடிய மாடு. 4 மாடு பார்க்குற இடத்துல 1 மாடு பார்த்தாலும் உருப்படியாக பார்க்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஹெச்எஃப்பில் அவ்வளோ ஒரு ஹை ஈல்டிங்கில் நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய வகையில் மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு ஒரு 30 லிட்டர் கறக்க மாதிரி வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள மாடு. வீட்டில் நின்னாலும் ஒரு கப்பல் நிற்கிறதுக்கு சமம். ஒரு பண்ணையெல்லாம் அப்படியே காப்பாற்றக்கூடியது, ஒரு குடும்பத்தை அப்படியே காப்பாற்றக்கூடிய வகையில் உள்ள பசு. நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடு. ஒரு மாடு உருப்படியாக எடுக்கணும், எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகக்கூடிய வகையில் ஒரு 30 லிட்டர் கறக்கமானி ஒரு மாடு எடுக்கணும்னு நினைக்கணுங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சம். மாடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எவ்வளோ சைஸாக தருதா என்னன்னு தெரியல. மாட்டை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு ஹைட்டு, அவ்வளோ ஒரு லென்த்து. மாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மாடு இவ்வளோ உயரத்தரத்தில் இருக்கா அப்படின்னு. 2வது ஈத்தில் அப்படி ஒரு டாப்பாக பசு. மோட்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மோட்டி பசுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல் தான். இதுவும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மாடு குட்டி போட நான் ஒரு 10-12 நாள் டேட் இருக்குது. மடி வச்சது பொறுத்து மாட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். நல்ல ஒரிஜினல் ப்ரீடில் ஹெச்எஃப்பில் ஒரு 28 லிட்டர் கறக்கமானி மாடு வேங்கன்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மோட்டி மாடை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம எடுத்தனாக்க ஒரு 10 வருஷம் இதிலேருந்து வர குட்டிகளை எடுத்து நல்ல ஒரு ரன் பண்ணக்கூடிய மாடு. ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு யானைக்கு சமமாக உள்ள மாடு. வீட்டில் ஒரு கப்பல் நிற்கிறதுக்கு சமம். அவ்வளோ ஒரு ஹை ஈல்டிங்கில் அவ்வளோ ஒரு கறவையில் உள்ள பசு.
இந்த மாடும் குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த சுருக்கெல்லாம் நிமிர்ந்து மாடு பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாயிரும். நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 30 லிட்டர் கறக்க டைப்பில் 2 மாடு இருக்குது. அதுபோக உள்ள மாடுகள் ஒரு 20 லிட்டர் 15 லிட்டர் 18 லிட்டர் ஆவரேஜில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் ஒரு 25 மாடு இருக்குது. மொத்தம் ஒரு 30-35 மாடு நம்ம பண்ணையில் விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே தமிழ்நாடு கேரளா எல்லாமே வாரம் நம்ம லோடுகள் போய்கிட்டு இருக்குது. ஜாயிண்ட் வாடகையிலே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு மாடு வாங்குறோம் வாடகை கூட வருமானு நம்ம யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். கோயம்புத்தூர் எல்லா லைனுமே, திருச்சி, திண்டுக்கல் எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா ஹை ஹெல்டிங்கில் உள்ள மாடு ஒரு 30 லிட்டர் 20 லிட்டர் கறக்க டைப்பில் மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மோட்டி பசுவையும் அந்த கொம்பு டைப் பசுவையும் தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னா அவ்வளோ ஒரு ஹைட்டு, அவ்வளோ ஒரு இடநிலத்தில் உள்ள பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்லுங்க மாடு. 2வது ஈத்து 6 பல்ல மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு வாரம் டேட் இருக்குது. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஒரு முக லட்சணத்தில் வெள்ளை கொம்பில் நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்க பசுங்க. மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டு, நல்ல லென்த்து. மாட்டோட கறவை ஈத்தில் ஒரு 8-15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். மாடு குட்டி போட்டுன்னு ஒரு வாரம் டேட் இருக்குது. மாடு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 8-15 லிட்டர் கறவை குறைவில்லாமல் கறக்கூடுங்க. நைஸ் தொலியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸ், நல்ல வவ்வா தொலி மாடு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தீவனம் கொடுத்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்க 5 லிட்டர் சொல்லி கொடுக்கும். மாடு மெயின்டெனன்ஸ் இருந்தால் ஒரு 17 லிட்டர் 18 லிட்டர் ரேஞ்சு கறக்கக்கூடிய பசு. நல்ல காம்போல மாடுன்னு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அடைச்சி மடி எடுக்கும். நல்ல ரோஸ் காம்பில் 4 காம்பு நல்ல காம்பு விளக்கடியோடு இருக்குது. மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 3வது ஈத்தில் நல்லா செவலப்போர், கருஞ்செவலப்போர் 3 கலருமே இருக்குது. நல்லா அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. மாடு குட்டி போடுறதுக்கு ஒரு 2 நாள் டேட் இருக்குது. மாடு இன்னைக்கு நாளை குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. இந்த மாட்டு இந்த ஈத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7-14 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் ஷேராக. ஒரு 2 நாளில் நல்லா அடைச்சி மடிக்கும். கலர் பிடிக்காத ஆளுக்கும் நிறம் பிடிக்கும். கருஞ்செவலப்போர் 3 கலருமே இருக்குது. 3 கலர் இருக்கிறதுனால நிறம் பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக நிறம் பிடிக்கும். அதே மாதிரி எந்த கிளைமேட்டுக்கும் எந்த காட்டு மேய்ச்சலுக்கும் மேயும் ஃபாலு எஸ்என்எஃப் ஃபேட்டு கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஈத்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி போட போகிறது 3வது ஈத்துங்க. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் டேட் இருக்குது. அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையோடு வந்த மாடு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கறங்க 22 லிட்டர் சொல்லுவாங்க. நம்ம ஒரு 20 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாமுங்க. மாடு மடி அடைச்சி எடுத்ததுன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுக்கக்கூடிய பசு. பாட்டிக்காரங்க 22 லிட்டர் 2வது ஈத்தில் 20-21 லிட்டர் கறந்துச்சு. இந்த ஈத்து 22 கறக்குவாங்க. நம்ம அவ்வளோ ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். ஸ்வேராக ஒரு 20 லிட்டர் பால் கேரண்டியாக சொல்லலாம். 20 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கக்கூடிய பசு. அதே மாதிரி லேடிஸ் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. மாட்டோட நரம்பு ஓட்டம், பை செட்டு எல்லாத்தையும் பார்க்க உங்களுக்கே தெரியும் இந்த மாட்டோட கறவை எவ்வளோ இருக்கும்னு. ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. அதே மாதிரி எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகும். எந்த வெயிலையும் எல்லா கிளைமேட்லேயும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்ல கண்டுலேருந்தே நமக்கு தெரிஞ்ச மாடு. கறவை ஷுயராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல செவலப்போர், கருஞ்செவலப்போரில் இருக்குது. 3 கலருமே இருக்குது. மாடு நல்ல ரோஸ் காம்பு. 2வது ஈத்து 6 பல்லு தாங்க. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. குட்டி போட இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. இந்த ஈத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8-16 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். நல்லா வீட்டுக்கு ஒரு அம்சமாக ஒரு செவலப்போரில் ஒரு மாடு வாங்கணும், வீட்டுக்கு ஒரு அம்சமாக உள்ள மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா அடைச்சி மடி எடுக்கும். 4 காமும் 4 இடத்துல அஜ்வி செப்பு கணக்காக இருக்கும். மடி செட்டு எடுத்துச்சுன்னா நல்லா ரெட்டை வரி மடியில் அவ்வளோ ஒரு அம்சமாக எடுக்கக்கூடிய மாடு. மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறவைக்காக இருந்தாலும் சரி, கறவைக்கு அவ்வளோ ஒரு அருமையாகவே இருக்கும் மாடு. நல்லா காம்போட நல்லா அருமையாகவே இருக்குது. மாட்டோட கலரே அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள கலர். அதேமாதிரி இந்த ஜெர்சி மாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நல்லா ஃபேட்டு எஸ்என்எஃப் கண்டென்ட் நம்ம ஹெச்எஃப் மாட்டுகளோடவே நல்லா அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2மே ஜெர்சி மாடு. ஒரு மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. இன்னொரு மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் டேட் இருக்குது. நல்ல ஜெர்சியில் நல்லா வெயிட்டாக உள்ள மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு எடுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். எல்லா மாடுமே நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே அந்த மாட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தேவையான மாடுகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும்.
எல்லா ஏரியாவுமே திருநெல்வேலி, தென்காசி, கோயில்பட்டி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கோயம்புத்தூர் எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வாரம் லோடுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. திண்டுக்கல், திருச்சி எல்லா லைனுமே நம்ம மாடுகள் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிடலாம். அதே மாதிரி அந்தந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹெச்எஃப் வேணுங்க உங்களுக்கு ஹெச்எஃப், ஜெர்சி வேணுங்க உங்களுக்கு ஜெர்சி, கிராஸ் டைப் மாடு வேணுங்க உங்களுக்கு கிராஸ் டைப் மாடு. நம்ம பண்ணையில் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எப்போதுமே ஒரு 30 to 35 மாடு எப்போதுமே விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க. அதே மாதிரி கண்ணு மாடு ஒரு 15 மாடு, சென மாடு ஒரு 10-15 மாடு, அந்த மாதிரி கண்ணு மாடு எடுக்கக்கூடியவங்களுக்கு கண்ணு மாடு. சில பேர் சென மாடு எடுப்பாங்க. நம்ம வீட்டில் போய் ஒரு வாரம் தீவனந்தண்ணி குடிச்சு பழகினப்புறம் மாடு கண்ணு போடட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சென மாடு எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சென மாடு எடுக்கணுக்கூடியவங்களுக்கும் ஒரு 15-20 மாடு சென மாட்டிலே நம்ம பண்ணையில் இருக்கும். சில பேர் வாங்கிட்டு போனவுடனே கறக்கக்கூடிய டைப்பில் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம பண்ணையில் கண்ணு மாடுகள் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து மாடுங்க. ரெண்டுமே 2வது ஈத்து 6 பல்லுங்க மாடு. ரெண்டுமே இன்னும் ஒரு 4 நாள் to 1 வாரத்துக்கு 4 நாளில் குட்டி போடக்கூடிய பசங்க. நல்லா அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயும் ஒத்துப்போகக்கூடிய பசங்க. ஹெச்எஃப்பில் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடுகள்லாம் நம்ம பை உங்களுக்கு இப்போ காட்டுறதெல்லாம் அரை மடி தான் தெரியும். மாடுன்னு ஒரு வாரம்னா அந்த ஒரு வாரத்தில் இனிமே வைக்கக்கூடியதான் மடிகள் ஃபுல்லாக வெளியே தள்ளும். மடியை வச்சதுன்னா 2 மாடுமே பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. ஒரு 8 15-16 லிட்டர் கறக்க மாதிரி ஆவரேஜாக ஒரு 16 லிட்டர் கறந்தாலும் போதும். நல்லா ஹெச்எஃப்பில் ஒரு மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய பசு. எந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு மாடுகளோட ஃபோட்டோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் கேரளா, நாகர்கோவில் எல்லா லைனுக்குமே நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாமுங்க. மாடுன்னு பார்த்திங்கன்னா 2 மாடுமே இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போடும். அவ்வளோ ஒரு மடி செட்டு நல்லா ரெட்டவரி மடியில் அடைச்சி எடுக்கக்கூடிய மாடு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு. ஈத்து 3வது ஈத்து கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்கு. இந்த ஈத்தில் இந்த மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா ஒரு 17 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். ஜெர்சியில் நல்ல ஹைட்டு. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா பாச்சிக்காரங்க 18-19 கறக்குங்க. நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கணும். ஒரு 17 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். ஜெர்சியில் ஒரு 17 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். ஃபாலோட எஸ்என்எஃப் ஃபேட் கண்டென்ட் பற்றி உங்களுக்கே தெரியும். ஜெர்சி மாடு எப்படி இருக்கணும். கறவைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. கண்ணும் நல்லா டெய்ரி கண்ணில் பிளாக் ஜெர்சியில் போட்டிருக்கு. மாடு நல்ல ஜெர்சி நல்ல உயரந்தரத்தில் இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ்லாம் இருந்தால் அந்த மாடு 20 லிட்டரே கறக்கக்கூடிய பசு. அதேமாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த விதமான மாடுகள் தேவையாக இருந்தாலும் நம்ம கோபால் டைரி ஃபார்முக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடு எடுத்துகிட்டு போங்க. எல்லா வகையான மாடுகளும் நம்ம பண்ணையில் இருக்கும். கிராஸ் டைப் மாடு இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது. ஹெச்எஃப்பில் 30 லிட்டர் கறக்க டைப்பில் இருக்குது, 20 லிட்டர் கறக்க டைப்பில் இருக்குது. ஒரு 18, 15, 5 லிட்டர் கறக்க மாட்டிலேருந்து 35 லிட்டர் வரை கறக்கக்கூடிய மாடு நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். ஹெச்எஃப் மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஹெச்எஃப் இருக்குது. ஜெர்சி வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஜெர்சி இருக்குது. மோட்டி டைப் மாடு இருக்குது. தூத்துக்குடி லைனுக்குலாம் இந்த வாரம் 4 மாடு வந்திருக்கு. எல்லா லைனுகளுக்குமே நம்ம வாரம் நம்ம வண்டிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணை. திருநெல்வேலியிலேருந்து ஆலங்குளத்துக்கு அடுத்து சுரண்டையிலேருந்து ரெட்டைக்குளம்ங்க. அடுத்து சங்கரங்கோயிலேருந்து வரவங்க சங்கரங்கோயிலேருந்து நேராக சுரண்டையிலேருந்து நமக்கு 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளம். நம்ம பண்ணையில் எப்போதுமே ஒரு 30-35 மாடுகள் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம நம்பர்னு பார்த்திங்கன்னா 7639911602. இதான் நம்ம கான்டாக்ட் நம்பருங்க.